பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தீமைகளை நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுகிறார். அன்றாடம் நம் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய பார்வைக்கு சில வேளைகளிலே தீமையாக தோன்றலாம். அதற்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் செயல்களுக்கு வித்தியாசப்படும் பொழுது நாம் அதை தீமையாக பார்ப்போம். ஆனால் கர்த்தருடைய பார்வை நம் வாழ்வில் எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு காரியமும் தேவனால் அது நடப்பிக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினாரே, நமக்கு தேவன் தரிசனத்தின் திட்டத்தையும் கொடுத்தாரே, அதை நோக்கிதான் அவைகள் நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு காரியத்தை விசுவாசிகளாகிய நீங்கள் மனதில் வைக்கும் போது உங்கள் பார்வை வித்தியாசப்படும். இங்கு யோசேப்பு சொல்லுகிறார், தன்னுடைய 17ஆம் வயதிலே தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்ட யோசேப்பு இப்பொழுது எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய், இன்றைக்கு சகோதரர்களோடு ஒப்புரவாக்கப்பட்டதான இருதயத்தோடு அவர் தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவன் தீமையாய் என் வாழ்க்கையில் ஏற்பட்டவைகளை நன்மையாய் மாற பண்ணினார். இப்பொழுது நடந்து வருகிறபடியே, அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ரேமா. ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிற காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களை அவருடைய திட்டத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபுடைய வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவன் திரும்பி வருவோம் என்றுதான் அவன் சென்றான். ஆனால் நடைபெற்ற காரியங்கள் என்ன? முதலாவது அவன் வந்த இடம் சீகேம் என்கிறதான ஒரு இடம். அந்த இடத்தில் யோசேப்புக்கு நடைபெற்றது என்ன? தன் சகோதரர்களை அவன் அங்கே காணவே இல்லை. சகோதரர்களை காணவில்லை என்ற போது அவன் மறுபடியும் தன் தகப்பன் வீட்டிற்கு வந்திருக்கலாம். தகப்பனும் அதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஏன் அங்கே இருக்கிறான்? அது யோசேப்புக்குமே ஒரு பெரிய கேள்விதான், மற்றவர்களுக்குமே அது ஒரு பெரிய கேள்விதான். அவன் யோசேப்புக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு மனிதன். அவன்தான் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், உன் சகோதரர்கள் தோத்தானுக்கு செல்வதாக பேசிக்கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி யோசேப்பை அங்கே அனுப்புகிறான். இப்பொழுது யோசேப்பு தோத்தானுக்கு சென்ற பொழுதுதான் அங்கே குழி வெட்டப்பட்டது. அந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். அங்கிருந்து போர்த்திபார் வீட்டிற்கு வந்தான். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு சென்றான். நீங்கள் இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும், ஏன் கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலே இவ்வளவு காரியங்களையும் நேரிடப்படினார். அது ஒருவேளை யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே அது தீமையாக தோன்றியிருக்கலாம். என் தகப்பன் வீட்டிலே நன்றாக இருந்தேனே, என் தகப்பனோடு இன்பமாக இருந்தேனே, எனக்கு பலவரண அங்கி கொடுக்கப்பட்டதே, வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுக்கப்பட்டதே, பராமரிப்பு இருந்ததே, இன்றைக்கு இந்த வனாந்தரமான பாதை ஏன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்திருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் ஏன் நடைபெற்றது என்றால், முடிவிலே இது விளங்குகிறது, தேவன் யோசேப்பின் மீது வைத்திருந்த அந்த திட்டமும் தரிசனமும் நிறைவேறுவதற்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் தம்முடைய நோக்கத்திலே கொண்டு வரும்படியாக தான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நபர்களை வைத்து கர்த்தர் அழைத்து வருகிறார். பயப்படாமல் கலங்காமல் கர்த்தர் வைத்த அந்த பாதைகளில் செல்லுங்கள். கொஞ்ச நாட்களுக்கு அது உங்கள் பார்வையிலே தீமையாக தோன்றலாம். ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்காக தான். அந்த மனிதன் மாத்திரம் யோசேப்பை அங்கே சீகேமிலிருந்து தோத்தானுக்கு முதலாவது அழைத்து செல்லாவிட்டால் இன்றைக்கு யோசேப்பு எகிப்திலே அதிபதியாகவும் இருக்க முடியாது. தன் சகோதரர்களுக்கும் தன் தகப்பனுக்கும் பஞ்ச நாட்களில் உதவி செய்திருக்கவும் முடியாது. பின் நாட்களில் தேவ ஜனங்கள் மோசேயின் கரத்தினால் அழைக்கப்பட்டு அவர்கள் எகிப்தை விட்டு செல்லும் போது அவர்கள் கையில் வெள்ளியும் பொன்னும் எப்படி கிடைத்திருக்கும்? கர்த்தர் முந்தினவைகளையும் அறிந்திருக்கிறவர், பிந்தினவைகளையும் அறிந்திருக்கிறவர். உங்களை சரியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும்
ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்காமல் முறுமுறுப்பாமல், கர்த்தாவே இந்த பாதைகள் எல்லாம் என்னை சரியான ஒரு இடத்திற்கு, ரைட் டெஸ்டினேஷன் இஸ் கெப்ட் ஃபார் மீ, எனக்காக ஒரு சரியான இடத்தை நோக்கி நீர் கொண்டு செல்லுகிறீர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள், சமர்ப்பியுங்கள். தீமையாய் இன்றைக்கு உங்களுக்கு தோன்றலாம், அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எந்த பாதையில எங்களை நடத்துகிறீரோ அதில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த கேள்வியும் கேட்காமல் எங்கள் தேவன், எங்களை அழைத்தவர், எங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றும்படியாக நீர் அனுமதித்த இந்த பாதையிலே தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் மாத்திரம் தாரும், கிருபை மாத்திரம் தாரும். உடைய பிள்ளைகள் சோர்வடையாமல் ஓட உடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து நடத்தும். துதி, கனம், மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. ஆமேன்.